வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது ஸ்பைஸ் கிளப் இன் நுங்கம்பாக்கம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குதில்ல, இது எதுன்னு கேட்டிங்கன்னா மலாய் குல்ஃபி டிசர்ட் ஐட்டம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அப்படியே நைட்ரஜன் அந்த ஆவியில் அந்த மலாய் குப்தாவை கிறிஸ்டல் ஃபார்மில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு அதையும் காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து வெத்தலை பாக்குக்கு பதிலாக அந்த லிக்விடு, சாக்லேட் லிக்விடு, அந்த பான் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா அந்த முறம், நம்ம பலசர கடையில் யூஸ் பண்ணுற முறம் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, நான் ரொம்ப நல்லாயிருக்கு. பாவ் பாஜி சாப்பிட்டோம். பாவ் பாஜியில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னு சாஃப்டாக இருக்கும்ல, அதுக்கு பதிலாக இங்கே கிறிஸ்பியாக இருக்குது. அதுக்கடுத்து இது சோடா வாங்கினோம், அவங்களே கண்ணுக்கு முன்னாடி கலக்கிறாங்க சியா சீட் போட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சூப்பு நாங்கள் குடித்தோம், ஒரு ஸ்பைசஸ் சூப்பு, அதுவும் நல்லா இருந்தது. நமக்கு முன்னாடி தான் சோடா கலக்கிறாங்க பாருங்களேன், சியா சீட்லாம் ஆட் பண்ணி. வாங்க நம்ம கடைக்குள்ளே போகலாம். சியா சீட் கலந்த சோடா எப்படி கலக்கிறாங்கன்னு பாருங்களேன். முன்னாடி வச்சுட்டு அப்புறம் குடுவையில் என்னென்னமோ ருசியாக கொண்டுட்டு வராங்கங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றுறாங்க. அப்புறம் சோடா அதையும் எடுத்து ஊற்றுனாங்க. அப்புறம் கலக்கிறாங்க, கலக்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. Mango drink. This is mango pulp converted to rock and served with warm mango juice. It mixed together become like ice cream type of beverage. Actually, what is this? Mango? Mango on the rock. Mango on the rocks. Mango on the rock. Oh. மேங்கோ ஆன் த ராக். அது மேங்கோ பல்ப் இருக்குல்லங்க, அதை கிறிஸ்டல் ஃபார்மில் கொடுக்குறாங்க, ஐஸ் க்யூப் ஃபார்மில். அப்புறம் மேங்கோ ஜூஸும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது அப்பிடைசர் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா டிசர்ட் மாதிரியும் சாப்பிட்லாம். நாங்கள் முதவே வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது பாவ் பாஜி. பன்னுக்கு பதிலாக இது க்யூபாக அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அந்த பன்னு. அது ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுக்குறாங்க. அதை எடுத்து நம்ம பாவ் பாஜி கிரேவியில் தொட்டு டிப்பு பண்ணி சாப்பிடணும். ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பானி பூரி, அதை ஆர்டர் பண்ணோம். எல்லாம் இந்த கடையில் எல்லாம் ஆவி பறக்க தாங்க வருது, அதாவது நைட்ரஜன் தான் ஃபுல்லாக. ஸோ இதில் க்யூபாக இருக்குது பாருங்களேன். டியூப்பில் ஃபுல்லாக ஒவ்வொரு சாஸ் வச்சுருக்காங்க. மின்ட்டு சட்னி, அதுக்கடுத்து கோரியாண்டர் சட்னி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் சிரிஞ்சு மாரி ஒன்று வருது, அதில் தான் டர்மரின் சாஸ் அதில் ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம அதை ஓட்டை போட்டுட்டு நம்ம அந்த பானிபூரியிலே ஓட்டை போட்டுட்டு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். அதில் பாசிப்பருப்பு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கிரேவி. அப்புறம் சைடில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னி, ஊறுகாவும் வைக்கிறாங்க, பிக்கிள் மாதிரியும் வைக்கிறாங்க. அதில் மேங்கோ பிக்கிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த டேமரின் சட்னி, அதுக்கடுத்து மின் சட்னி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பார்த்திங்களா, அதுதான் அது அந்த டேமரின் சாஸை அந்த மாதிரி உள்ளே ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த வெரைட்டி பிக்கிள் டைப்பும் அப்புறம் சாஸ் டைப்பும் வந்திருக்கு பாருங்களேன், அவங்களே சொல்லுவாங்க. சில்லி பிக்கிள், ரோ மேங்கோ, மீன் சட்னி, ஸ்வீட் tamarind, chili curly yogurt,
Mixed pickle, red sweet walnut, purple cabbage sweet walnut. So that one we can use it for பானிபூரி also. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பானிபூரி நம்ம சாப்பிட்றதுக்கு 10 வெரைட்டி இருக்குங்க சைடு. ஸோ நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அண்டு டேமரின் சாஸோட அண்டு மின் சட்னி அண்ட் வித் அந்த மேங்கோ பிக்கல் நல்லா இருந்தது. சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்பைஸியாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ ராக் மேங்கோ ஆன் த ராக் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ நல்லா இருக்குது, அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணலாம் ராக் மேங்கோ. இப்போ அதுக்கடுத்து இப்போ நம்ம பாவ்பாஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த அந்த க்ரஷ்டு பன் இருக்குல்ல, அந்த கிறிஸ்பியாக இருக்குது. அதில் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க டிப் பண்ண, அது சாஸை தொட்டு இப்போ சாப்பிட்லாம். ஏன்னா அந்த சாஸில் வந்து நிறையா இது கிரேவி தான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம பாதாம் அந்த மாதிரி கிரேவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, கிரேவி திக்காக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பட்டு க்ரீமியாகவும் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாவே ஃபில்லிங் தான், நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ பானிபூரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடுத்து நான் அந்த ஹோல் மாதிரி போட்டுட்டு இப்போ டேமரின் சாஸ் எடுக்க போகிறேன். இந்த சிரிஞ்சு மாரி வச்சுருக்காங்க, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ எடுத்துட்டு அந்த சிரிஞ்சில் கொஞ்சம் உள்ளே போட வேண்டியதான், போட்டுட்டு கொஞ்சமாக போட்டாச்சு. போட்டாச்சு. கீழே வேற ஒழுகுது, ஏற்கனவே ஓட்டை போட்டு தான் கொடுத்துருக்கான் போல இருக்குது பானிபூரி. ஸோ வேறு இன்னொன்று எடுத்துகிட்டு இப்போ டேமரின் சாஸ் உள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து இப்போ வந்து கொஞ்சம் இந்த மின் சட்னி வந்து டியூப்பில் வச்சுருக்காங்க, அதை திறந்து இதில் கொஞ்சம் ஊற்றுவோம். மின் சட்னி கொஞ்சம் ஸ்பைஸ் இல்லாத கொஞ்சோன்னு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம், அதுக்கடுத்து அந்த வெங்காயம் அதை எடுத்து கொஞ்சம் உள்ளே போட வேண்டியதான். போட்டுட்டு நமக்கு அதில் வந்து மிக்சர் மாதிரி கொடுப்பாங்க ஓமப்பொடி, இதில் ஓமப்பொடி கிடையாது. அதான் அந்த சாஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு, சாஸ் நல்லாயிருக்கு, செமத்தியாக இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும்போது. மேங்கோ பிக்கல் அண்ட் இங்கே வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. மின்ட் சட்னி கர்டில் கலந்தது. ஸோ நல்லா கலந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பானிபூரி வித்தியாச டேஸ்ட்டில் நல்லாயிருக்கு. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக ரன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 8 months ஆகுது. நீங்கள் வந்து 8 months ஆகுது. இங்கே வர்றதில் எது ரொம்ப எல்லாரும் பிரியமாக சாப்பிட்றது எந்த ஃபுட்டு? அந்த மேங்கோ அந்த ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோவா, ஈட்டபிள் பேக், அது இந்த குளோபல் ரெண்டுமே வந்து சிக்னேச்சர் தான். ப்ளஸ் வந்து இந்த பாபாய் பாண்டே பானிபூரி இதுவும் சிக்னேச்சர் தான். இப்போ ஸ்டார்டர்ஸ் வந்து நான் நிறைய தந்தூர் டச் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். மற்ற ரெஸ்டாரண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் கம்பேர் நார்மலாக தான் இருக்கும். பன்னீர் பேஸ்டு கிரேவி, வந்து வெஜிடபிள் பேஸ்டு கிரேவி, அப்புறம் டெசர்ட் வந்து இங்கே எல்லாமே சிக்னேச்சராக இருக்கும். ஓகே, அதான் நான் உங்களை எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரைட் நாங்கள் எல்லாம் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது நான்வெஜ் இங்கே இருக்குதா என்ன? இது அத்தன்டிக் பியூர் வெஜிடேரியன். ஓ, பியூர் வெஜிடேரியன். இது மாடர்ன் இந்தியன் குசின். மாடர்ன் இந்தியன் பியூர் வெஜிடேரியன் குசைன். இந்தியன் ஃபுட் மட்டும். ஸோ வெஜிடேரியன் வந்து மாடர்னாக சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க இங்கே வந்து சாப்பிடலாம். வெஜிடேரியன் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது. நார்த் இந்தியன் ஃபுட் மட்டும். நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட் எதுவும் கிடைக்காது. சவுத் இந்தியன் கிடையாது. இது வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டில் அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்க. பன்னீர் நானா, பன்னீர் பட்டர் நான், ஆனியன் குல்ச்சா, திஸ் ஒன் பன்னீர் லெசீஸ். ஓகே, தேங்க்யூ. பட்டர் நான் வச்சுருக்க பிளேட்டு தான் வித்தியாசமாக இருக்குது.
மரம் மாதிரி இருக்குது. சரி, அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மரம் மாதிரி இருக்குது. ஃபுட்டு டிஸ்ப்ளே பண்ணுற பிளேட் எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. மரத்துலேருந்து குல்ச்சா பன்னீர் எடுத்துருக்கேன். ஸோ அது பன்னீர் கிரேவி இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கு, குல்ச்சாவும் நல்லாயிருக்கு. ஸ்பெஷல் டெசர்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சாப்பிடக்கூடாது. இது வந்து -196°C வரும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டிப்பிங்ஸ் வரும். லைக் ரோஸ் கேவியர், இதை கவர் ரோஸ் கேவியர், சாக்லேட், ரபடி, கேரமில், ப்ளூபெரி. நான் சர்வ் பண்ண பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, டேரெக்டாக சாப்பிடுங்க, நாக்கில் ஒட்டிக்க வந்து. ஓகே, இல்லை இது மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும். உங்களுக்கு ரெடி. திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது. ரோஸ் கேவியர், இது வந்து ரோஸ் ஜெல்லி, இது வந்து சாக்லேட், இது வந்து ப்ளூபெரி, இது வந்து கேரமில், சாரி இது வந்து ரபடி, இது வந்து கேரமில், இது வந்து ப்ளூபெரி. இது இப்போ நான் சர்வ் பண்ணுறேன், நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு. இங்கே ஸ்பைஸ் கிளப்பில் கார்த்திக் இவர் நல்லா சர்வ் பண்ணுறாரு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இங்கே ஸ்பைஸ் கிளப் வந்தீங்கன்னா கார்த்திக்கை கேட்டுருங்க, அவர் வந்து நல்லா கவனிச்சிடுவார். ஸோ இப்போ இந்த குல்ஃபி ரபடி, குல்ஃபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குல்ஃபி இது வந்து மலாய் குல்ஃபி. மலாய் குல்ஃபி. இப்போ நம்ம மலாய் குல்ஃபி வந்து நம்மளுக்கு தண்ணியாக தான், வாட்டரியாக தான் இருக்கும். இந்த வாட்டரியாக இருக்கிறத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். என்ன சார், நைட்ரஜன் பேஸில் தான் சார் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அது லாக் ஆகுது, இல்லைன்னா ஆகாது. ஓ, ஆனால் இந்த ஆவி பறக்கிறதுலாம் நைட்ரஜன். ஆமாம், அது ஒன்றும் இது இல்லை, சாப்பிடலாம். இது ஆக்சுவலி மலாய் குல்ஃபி. மலாய் குல்ஃபி. ஆமாம். ஐஸ் கியூப் மாதிரி உருவாக்கிறீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் 1 by 1 அந்த என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். ஒன்றா போட்டு. சரி, சாக்லேட்டு, ரோஸ் கேவியர்னாங்க. இது என்ன போட்டிருக்கேன் நான், ரோஸ் கேவியர். ரோஸ் கேவியர், அது ப்ளூபெரி. பில் வந்துருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதில் வச்சு கொடுக்குறாங்கன்னா, நம்ம அந்த பித்தளை இருக்குல்ல, பளபளன்னு பித்தளை, அதில் அந்த டம்ளர்னு சொல்ல முடியாது, அந்த போனி மாதிரி இதில் வச்சு கொடுக்குறாங்க. அந்த நேம் நீங்கள் தான் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக நான் சொல்ல மாட்டேன், இப்போ மற்றதை கம்பேர் பண்ணும்போது கூட தான். ஏன்னா அது வித்தியாசமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, வித்தியாசமாகவும் கொடுக்குறாங்க. அதில் பப்ளிங் குல்ஃபி தான் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட வெட்டிங் டே அண்ட் பர்த்டே கம்பைன் பண்ணி தான் இங்கே போனோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டி கொடுக்கணுன்னா அங்கே போய் ஒரு நாள் எப்போயாவது சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பில் வந்தது. ஸோ அதை தான் நான் அதை வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இதுதான் குல்ஃபி, பப்ளிங் குல்ஃபி நல்லா இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் அந்த சாக்லேட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். கொடுத்துட்றோம், நல்லா இருந்தது. ஆமாம், இது பான் சாக்லேட்டுங்க. இது நம்ம வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த சாக்லேட்டை நீங்கள் ஒன்று சாப்பிட்றலாம். இங்கே நான் சாப்பிட்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பதிலாக வெத்தலை பாக்க சாக்லேட் உருவத்தில் கொடுக்குறாங்க. உள்ள லிக்விடில் வந்து வெத்தலை பாக்கு வெத்தலை அதை வந்து இது பண்ண அரைச்சி கூல் ஆக்கின மாதிரி இருக்குது, சாக்லேட்டோடு இருக்குது. நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் கார்த்திக்.
நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், ஸ்பைஸ் கிளப் வாங்க. கார்த்தியையும் காமிச்சிருங்க. ஆமாம், கார்த்தி நல்லா கவனிக்கிறாரு. வாங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். பி பிளஸ் பை த டிவைன். வாழ்க வளமுடன்.